கைஸ் வெல்கம் டு டெவில் கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கேரி டீச்சர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் ஸ்கேரி டீச்சர் போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் நம்ம ரொம்ப நாளாகவே லாங் வீடியோ போடல, ஏன்னா எக்ஸாம் நடந்ததால். அதுதான் இப்போ போட்டோம்ல, என்ஜாய் பண்ணுங்க கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி, ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல தூக்கம். என்ன இந்த நியூஸ் பேப்பர்காரன் இவ்வளோ சீக்கிரம் வந்து நியூஸ் பேப்பர் வச்சுட்டு போயிட்டான். சரி, நம்ம அப்புறம் படிப்போம். காய்ஸ் பார்த்தீங்களா, நம்ம டீச்சரு, இவ தான் நம்மளோட டீச்சரு. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது எவ்வளோ டென்ஷன் பண்ணியிருப்பா. வச்சு செஞ்சிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு கேம்ன்றதால அவங்களே எல்லாமே காட்டுறாங்க கைஸ். நானே முன்னாடி போனாலும் அந்த ஃபுட்டு பிரிண்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் போக சொல்கிறாங்க. சரி போவோம், ஃபஸ்ட்டு கேம்ன்றதால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மவுஸ் ட்ராப் கச்சிச்சு பாருங்க. இறி கிளவி வந்து வைக்கிறேன். நம்ம முதல்ல டீ குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படிப்போம். போ டீ குடிச்சிட்டு வா. அது வரைக்கும் நான் உனக்கு ஒரு ஆப்பு வச்சுருக்கேன். ஓகே கைஸ், கிளவி வர வரைக்கும் நம்ம ஓடிடலாம். டீயில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் படிப்போம். ஐயோ, என் கை போயிடுச்சு. யாரா இப்படி பண்ணது? கண்டிப்பா இந்த டெவில் பையன் தான் இருக்கும். என் கையில ரத்தம் வருது. டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. மாட்டினியா? ஃபஸ்ட் லெவல் வந்து நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை கிளவின்னு கூப்பிட்டா போர் அடிக்குது, அதனால் பஞ்சு மிட்டாய் கிளவின்னு கூப்பிடுவோம். இப்போது நெக்ஸ்ட் கேம் என்னன்னா, பஞ்சு மிட்டாய் கிளவியோட பிரேக்ஃபாஸ்ட்டில் நிறைய உப்பு கலக்கணுமா. டீலேயே உப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகமாயிருக்கும். ஆஹா, பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. நான் இருக்கிற கொலை பசிக்கு இந்த பவுலையே சாப்பிட்டுருவேன். வாழ்க்கையில் இது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டே பார்க்காத மாதிரி வந்து பாருங்களேன். சரி, ஓகே, என்ன அந்த கிளவி ஏஞ்சி போகுது. என்னடா இது, கதவு லாக்கில் இருக்குது. கண்டிப்பாக இது ஃபஸ்ட் டைம்ன்றதால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க பாருங்கள். கிராணி கேமில் லாக் பிக் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த கேம்லேயுமா. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு உள்ளே போவோம். காசு வேஸ்ட் ஆனால் நமக்கு என்ன, நமக்கு தேவை அவள் உணவை கெடுக்கணும். ஐயையோ வராளே, டக்குன்னு போட்டுறா சால்ட்டை. ஏய் பஞ்சு மிட்டாய் கிளவி, நல்லா உப்பு போட்டு தின்னு, அப்போவாச்சும் சொர்ணம் வருதா பார்ப்போம். இங்கே அந்த டெவில் பையன் வந்து அடையாளமே இல்லை. அப்படின்னா நம்ம பயப்படாமல் சாப்பிடலாம் போல. சாப்பாட்டும் வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்கு. சாப்பாடு ரொம்ப நேரமாக காத்துட்டுருக்கு. யாராவது என்ன சாப்பிடுங்கன்னு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். என்னடா இது, உப்பு கறிக்குது. சீ, கிளவி வாமிட்லாம் எடுக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ், இப்போ செகண்ட் லெவலையும் நம்ம பக்காவாக முடிச்சாச்சு. எவ்வளோ லெவல் முடிக்க முடியும்னு தெரில, ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 லெவல் ஈஸி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கைஸ் கஷ்டமாகவே வரும். இப்போ வந்து என்ன கான்செப்ட்னா, அந்த பஞ்சு மிட்டாய் கிளவியோட டிவியை வந்து நம்ம உடைக்கணுமா. அவள் ஃபேவரட் ஹாரர் ஷோவை பார்ப்பாலாம், அதை நம்ம பார்க்க விடாமல் பண்ணுமா. ஓகே கைஸ், இன்னைக்கு காலையிலேருந்து நாளே சரியில்லை. இப்போ என் நாளை கொஞ்சம் பிரைட் ஆக்க எனக்கு பிடிச்ச ஷோ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கதற பண்ண போகிறோம். தேர்ட் லெவலுன்றதால ஒரு எபிலிட்டி கிடச்சிருக்கு. இந்த 3ல் வந்து நான் லாஃபிங் கேஸ் சூஸ் பண்ணலாம் கைஸ். யூஸ் பண்ணியாச்சு. எப்படி சிரிக்குது பாருங்க கிராணி. பஞ்சு மிட்டாய் கிளவி கைஸ். கிராணினே வாயில் வருது. ஐயையோ, இந்த கேஸை யூஸ் பண்ணாமே இருந்துருக்கலாம் போலியே. அந்த ரூமில் தான் நம்ம போய் இது டிவியை உடைக்கணும். அதே ரூமில் நின்று சிரிச்சுட்டு இருக்கேன் அந்த கிளவி. சரி பரவாயில்ல, போகலாம். சப்பா, படுத்துறாங்கடா நம்மளை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது. இதை குடித்தா கொஞ்சம் ஸ்பீடாக போகுமா? இல்லை, அதே ஸ்பீடு தான் போகுது. சரி, ஏதோ ஒன்று குடித்தோம்ல, எனர்ஜியாக இருக்கும். பரவாயில்லைங்க. பஞ்சு மிட்டாய் கிளவி மேலே போகுது. அது வரையும் நம்ம இந்த சைடாக போயிடலாம். மேலே போகுதான்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். போகுது. என்னடா தொத்தின்னு வருது? ஐயோ, என்ன கிளவி, என்ன தொத்தின்னு வர? அப்பாடி நின்றுச்சுங்க. இதுக்கு மேலே கண்ணு தெரிலன்னு நினைக்கிறேன். எங்க இந்த டெவில் பையன் ஆளை காணோம்? ஐயோ, என்னடா கண்ணு தெரிது தெரில கண்ணு தெரில நாடா, இதுக்கு கண்ணு தெரிதா இல்லையா? டிஃப்ரெண்ட் டைப்பாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, இப்போ வெளில வந்துட்டு உன்னால் வெளில விட முடியாது. என்னடா முட்டையை தூக்கி எறிகிறா? பணக்கார டீச்சரு ஒரு முட்டையை எடுத்து சாப்பிடாம தூக்கிய மூஞ்சில் வீசுகிற அளவுக்கு முட்டை விலை கம்மியாயிடுச்சாமா அவனுக்கு. ஒரு முட்டை 7 ரூபா. அதை எடுத்து என் மூஞ்சில் போட்டதை விட
உன் புருஷன் சொட்டையில் போய் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கலாம். டேய் லூசு, முட்டையை எப்படிடா ஃப்ரை பண்ண முடியும்? பாயில் தான்டா பண்ண முடியும். சரி, நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்க. சரி ஓகே காய்ஸ், கிளவி அந்த சைடு போயிடுச்சு. இல்லை, இந்த பஞ்சு மிட்டாய் எவ்வளோ பெரிய லூஸாக இருக்கும் நீங்களே பாருங்கள். பக்கத்துலேயே க்ரோபார் வச்சுருக்கா, அவெல்லாம் உடச்சாச்சு. டிவி இருக்குன்னா அதுக்கு பக்கத்துலேயே க்ரோபார் வச்சா நான் உடைக்க மாட்டேன். என்னை பற்றி இன்னும் அந்த கிளவிக்கு தெரில. இப்போ பாருங்கள் கிளவி சீனே. போமா போய் பாருவோம் ஃபேவரெட்டு ஷோ. நம்ம போயிடலாம், நமக்கு ஏன் வம்பு. டேய், இந்த டிவியை நான் மகளிர் குழு காசுல தாண்டா வாங்கினேன். 2000 ரூபாய் கொடுத்துவாங்கடா. அநியாயமா இந்த டிவியை ஒஸ்டியடா. நாங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். இந்த கிளவே வேணாம். பொலிட்டிக்ஸ்லலாம் நீ கேமில் கொண்டு வரக்கூடாது, அப்புறம் தப்பாயிடும், ஓகேவா? இப்போது என்ன ஒரு கான்செப்ட்னா, கிளவி பார்ட்டிக்கு போடுற ட்ரெஸ்ஸை கிழிக்கணுமா. ஏப்பா நல்ல வேலை, அடுத்த மாதம் காசையும் மகளிர் குழுவிலேருந்து எடுத்தாச்சு. அதை வச்சு ஒரு ட்ரெஸ்ஸையும் வாங்கியாச்சு. இப்போ அதை போட்டுன்னு தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். இதுலையாச்சும் இந்த டெவில் நடுவில் வரக்கூடாது. சரி ஓகே கிளவி, நான் நடுவில் வர மாட்டேன், சைடில் வரணும், ஓகேவா? டேய் காமெடி பண்ணாத, எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ காமெடி பண்ணுறன்னு பேரில் கிரிஞ்சு தான் பண்ணுற. அப்படியா? சரி ஓகே, இனிமேல் நம்ம காமெடியாக பண்ண வேணாம். இந்த கிளவி ரொம்ப பண்ணுது. அதுக்கு முன்னாடி இந்த கிளவி ட்ரெஸ்ஸை மட்டும் கிழிச்சிடலாம். சிசர் எடுத்துன்னு போய் அங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் மேலே நல்லா டீ போட்டு குடிச்சுட்டு இருக்கு. மறுபடியும் டீயில் உப்பு தான் போடுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சிடலாம். கிளவிக்கு டவுட் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பேச்சு கொடுக்கலாம். ஹே கிளவி, நீ யாருக்கு ஓட்டு போட போகிற? மகளிர் குழு வர ஸ்டாலினுக்கு தான். நிறைய காசு வரும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சரி போடு, அது வரையும் நான் தப்பிச்சு போயிடுறேன். அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் யாருக்கு ஓட்டு போடணுன்னு வருதோ நானும் அதுக்கே ஓட்டு போடுறேன் கைஸ், ஓகே? கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் எனக்கு ஒன்று பண்ணணும், ரொம்ப நேரமாக நானும் கேட்கல. இந்த வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வரணும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு பேச்சாக வைக்காமல் கொஞ்சம் பண்ணிடுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். டெய்லி வீடியோ போடுற மோட்டிவேஷனாக இருக்கும். டேய் டெவில் பையா, ஏன்டா என் ட்ரெஸ்ஸை கிழிச்ச? லாஸ்ட் என் சொத்தை இதான்டா, இதுவே போயிச்சாடா. அவ்வளோதான், உன் ட்ரெஸ்லாம் இப்போ ஒன்று கிடைக்காது, போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேமை வின் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ அடுத்த லெவலில் என்ன ஒன்றுனா, இப்போது நம்ம பஞ்சு மிட்டாய் கிளவி உட்கார்ற சோஃபாவில் இது பின்னி வைக்கணுமா. அவள் கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சிரிக்கணுமா. ஆஹா, ஈவினிங்ல ஒரு டீ போட்டு குடிச்சாதான் உடம்புக்கு சுகமா இருக்கு. இப்போ வாச்சு நல்ல வேலை நான் சால்ட் போடல, பேக்கிங் சோடாவை போட்டேன். இல்லை, நான் கேட்குறேன், சோத்துல உப்பை தான் போட்டு திங்குறாளா இல்லை வேற ஏதாச்சும்? பேக்கிங் சோடா போட்டு திங்குறேன்டா. செத்துருவேம்மா சீக்கிரமாகவே. சரி, ஏதோ ஒன்று சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தலால ஹோம்ஒர்க் கொடுத்து, அதனால தான் இங்கே பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சோஃபாவில் வச்சு போயிடலான்னு பார்த்தா இல்லை, கண்டுபிடிச்சிருவா. அதனால இங்கே ஒரு துணி இருக்குல்ல, இதை எடுத்து இங்கே போட்டுருவோம். இப்போ உட்காரும் போது இப்போ அந்த பஞ்சு மிட்டாய் கிளவி வரத்துக்குள்ளே நம்ம ஓடிடலாம் கைஸ். அப்புறம் நம்மளை கேட்ச் பண்ணிடுவா. ஐயோ, கிராணி போடுற ட்ராப்பில் வேறு மாட்டிக்கினேன். ஜம்ப்பு போட்டால் வேறு ஹெல்த்து குறையுதே. இது கிராணி போட்ட ட்ராப் இல்லை, பஞ்சு மிட்டாய் கிராணி போட்ட ட்ராப் தான். இங்கே எனர்ஜி வாங்குறது பார்த்தா காசு கேட்குறாங்க கைஸ். இப்போ நம்ம கதவை சாத்திக்கலாம், அப்போ தான் அது வெளில முட்டையை தூக்கி மூஞ்சில் போட்டுரும். அதனால தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வெயிட் அண்ட் வாட்ச். அம்மா, வேலை செஞ்சு கால் வலிக்குதுன்னு பார்த்தா இப்போ என்னடா இவன்? டேய், யாரா அது பண்ணது? குத்திக்கிச்சுடா பின்னாடி. அவ்வளோதான் கைஸ், இந்த கேமும் நம்ம பக்காவாக முடிச்சாச்சு. இப்போ விளையாடுற கேம் தான் கொஞ்சம் லாஸ்ட் கேமாக இருக்கும். இது ரொம்ப கஷ்டமான கேம் கைஸ். பஞ்சு மிட்டாய் கிளவி நம்ம வீட்டு பூனையை கடத்தி வச்சிருக்கு ஒரு லாக்கில் போட்டு டார்ச்சர் ரூமில். பாருங்க. டேய், என்னை எவ்வளோ வாட்டி அவன் டென்ஷன் பண்ணியிருப்பான். எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் வீட்டு பூனையை எடுத்துன்னு கடத்தி வச்சாச்சு. பக்கத்துலேயே சாவியும் வச்சாச்சு. இப்போ நம்ம போகலாம். நம்ம வீட்டு பூனையே கடத்தி வச்சு நம்மகிட்டே நக்கலா பேசுதா இந்த கிளவியே. ஏய், நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த வீட்டுக்குள்ளே என் பூனை எங்கே மூலையில் இருந்தாலும் 2 நிமிஷத்தில் தூக்கின்னு போயிடுவேன்.
இப்போ 2 நிமிஷத்துல உன் கழுத்தை நான் பிடிக்க போறேன்டா. இல்லை இல்லை, நீ என் கழுத்தை பிடிச்சிருவியா? நான் ஓடினே இருப்பேன். இந்த வாட்டி காமெடி இல்லை கிளவி, என் வீட்டு பூனையை பிடிச்சிட்டல, என் ஃபேவரட் பூனை, ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன். அப்பனா ஏன்டா பயந்து ஓடுற? நின்று சண்டை போடுறா. ஒரு மிஸ்ஸை எப்படிங்க அடிக்க முடியும்? நான்லாம் நின்னா சொல்லிட்டு போட்டுருவேன், இது கேமு, அதனால தான் முடியல. இங்கே அந்த மாதிரி ஆப்ஷனே கொடுக்கல காய்ஸ் அடிக்கிற மாதிரி, எப்படி காய்ஸ் அடிக்க முடியும்? கிளவி காய்ச்சே அந்த என்னது நெக்கு தெரில, தமிழில் என்ன சொல்கிறது தெரிஞ்சா கமெண்ட்டில் பண்ணுங்கள். கழுத்து காய்ஸ், கழுத்து பிடிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, நமக்கு அடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட இல்லை. டீ நல்லா இருந்துச்சு. ஆனா என் பொடி பையன் சவுண்ட் எங்கேயோ கேக்குதே. இங்கே தான்டா இருக்கான் அந்த பொடி பையன். ஐயோ கிளவி பார்த்துச்சே, முட்டு சந்தா இல்லைன்னா ஏதாச்சும் பிளேஸ் இருக்குமா? ஐயோ முட்டு சந்து தான் நினைக்கிறேன். இது ஓப்பன் பண்ண முடியுமா? ப்ளீஸ் ஓப்பன் ஆகிடு. ஓப்பன் ஆகுது கைஸ். ஓ, வெளில போகிற இடமா? அப்போ நம்ம பயம் இல்லாமல் போகலாம். கிளவியும் போயிருக்கோம். கிளவி கரெக்டாக எங்கே இருக்கும்? இப்போ தான் மேலே ஏறுது. ஐயோ பார்த்துச்சே. டேய் டெவில் பையா நில்றா. நீ நில்றான்னு சொன்னதும் நான் நின்று அடி வாங்குவேன்னு நினச்சியா? ஓடிடலாம் கைஸ். நம்ம பூனை எவ்வளோ நேரம் தான் இந்த டார்ச்சர் ரூமில் இருக்குமோ, இந்த கிளவி நம்மளை இங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. சூப்பர் கிளவி அங்கேயே நின்றுச்சு. அது வரைக்கும் நம்ம மேலே போய் நம்ம பூனையை எடுத்துன்னு வந்துடலாம். ஓடுறா கைப்புள்ள, நிற்காத. ஐயோ காய்ஸ், அது பேஸ்மெண்ட்லேருந்து தான் கைஸ் மேலே வருது. அதுக்குள்ளே நம்ம மேலே போயிடணும் காய்ஸ், இல்லைன்னா அந்த கிளவி நம்மளை மேலே அனுப்பிடும். சரி பரவாயில்ல, டார்ச்சர் ரூமுக்கு வந்தாச்சு. டேய் பூனை இருறா, உன்னை காப்பாற்றுறேன். சூப்பர் காய்ஸ், இந்த கிளவி இங்கேயே கீயை வச்சிருக்கு, இங்கேயும் ஒரு கீ இருக்குது. 2 கீ ஒரே ரூமில் வச்சா நம்ம காப்பாற்ற மாட்டோம். அவ்வளோதான், பூனையை காப்பாற்றிடலாம். எர்றா பூனையை. என்னடா டோர் திறந்தேன்னு ஓடி வருது. டேய் நில்றா, அங்கே நான் வந்துனே இருக்கேன். எப்படி தான் இந்த கிளவிக்கு தெரியுதோ நான் இங்கே டோர் திறக்கிறேன். திறந்தோடனே எப்படியே ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஓடி வருது. ரிலே உசைன் போல்ட்டு கூட தோற்றுருவான் போல இருக்கேன் இவங்கிட்ட. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம ஓடணும். என் பூனையை எடுத்துன்னு, என் பூனை ரொம்ப பாவம், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா இவ. டேய் பூனை, உனக்கு தெரியுமா, உன்னை விட என்ன தாண்டா ரொம்ப டார்ச்சர் பண்ணா. உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஒரு பாடுபட்டேன் பாரு. அடைச்சி கம்னுரா, நான் வேற ஒரு டென்ஷனில் இருக்கும்போது இது வேற கத்தினே இருக்கு. அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் கைஸ். டேய் நில்றா, லாஸ்ட்ல என்னை எவ்வளோ டென்ஷன் பண்ண, அதனால தானே நான் பூனையை தூக்குனேன். என் வீட்டுக்குள்ள வந்து என் பூனையை தூக்கிட்டு போறியா நீ? அடுத்த வாட்டி வாடா, உன்னை பார்த்துக்கிறேன். அடுத்த வாட்டி வந்தால் நீ தான் சாவ என்கிட்ட, இது கூட தெரியாம. அதுவும் அந்த பூனை உன் வீட்டு பூனை இல்லை, என் வீட்டு பூனை. சரி ஓகே காய்ஸ், இங்கே வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, வேலண்டைன்ஸ் டேக்கும் ஒரு கேம் இருக்குது டீச்சர் கேமில். அந்த கேம் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்காக போடுறேன். இன்னும் நிறைய கேம் பிளே இருக்குது, 100 காயின்ஸ் போட்டு நம்ம டீச்சராக இருக்கிற மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் போடுறேன் காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய்.